தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக 2 அணியாக உடைந்தது. திமுக 2 அணியாக உடைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நெல்லை மாநகராட்சியில் திமுக 2 அணியாக உடைந்தது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 55 கவுன்சிலர்களில் 51 கவுன்சிலர்களை திமுக வெற்றி பெற்றது. நெல்லை மேயராக சரவணன் பொறுப்பேற்றார். அவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் அவர்களோடு ஒத்துப்போகாத காரணத்தினால் அப்துல் வகாப் பவுல்ராஜ் என்ற ஒரு கவுன்சிலரை தூண்டிவிட்டு மேயருக்கு எதிராக போராட்டம் நடத்த செய்தார். பவுல்ராஜ் திமுக தலைமையிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் சரவணனுக்கு எதிராக மற்ற கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கினர். இறுதியில் கவுன்சிலர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று திமுக தலைமை மேயர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு சரவணனுக்கு உத்தரவிட்டது. மேயர் சரவணன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். மேயர் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் வகாப் அவர்களை சந்தித்து தன்னை மேயராக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் வகாப் அவர்கள் தங்களை மேயராக்க முடியாது, ஏனென்று சொன்னால் தாங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளீர்கள், அதுவும் தற்பொழுது பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் இந்த மேயர் பதவி வழங்கப்பட உள்ளது, தாங்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர், ஆகவே முடியாது என்று கூறிவிட்டார். ஆனால் திமுக தலைமை பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை மேயர் வேட்பாளராக அறிவித்தது. உடனடியாக பவுல்ராஜ் மேயர் தேர்தலில் தனித்து களமிறங்க முடிவு செய்தார். இறுதியில் மொத்தமுள்ள 55 வாக்குகளில் 51 வாக்குகள் திமுகவுக்கு உள்ளன. ஆனால் 51 கவுன்சிலர்களில் 30 கவுன்சிலர்கள் மட்டும்தான் திமுக வேட்பாளருக்கு வாக்களித்தனர். மேயராக தேர்வு செய்யப்பட்டார் திமுக தலைமை அறிவித்த வேட்பாளர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன். ஆனால் அவரை எதிர்த்து களமிறங்கிய திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் 23 கவுன்சிலர்களின் வாக்குகளை பெற்றார். நெல்லை மாநகராட்சியில் மொத்தம் 51 கவுன்சிலர்கள் திமுகவுக்கு உள்ளனர். 30 கவுன்சிலர்கள் தான் திமுக வேட்பாளருக்கு ஆதரவளித்தார்கள். மீதி 21 கவுன்சிலர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜுக்கு ஆதரவளித்துள்ளார்கள். ஆகவே மேயராக வெற்றி பெற்றாலும் கூட நெல்லை மாநகராட்சியை சுமூகமாக நடத்த முடியாது என்று கூறப்படுகிறது. நெல்லை மாநகராட்சியில் திமுக 2ஆக உடைந்துவிட்டது என்றே சொல்லலாம்.